முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 6வது ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு. ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். முத்தமிழறிஞர் கலைஞருக்கு தமிழக அரசின் வீர வணக்கம். கலைஞர் கருணாநிதி நினைவு தினத்தை ஒட்டி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி. உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பு. சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருந்து கலைஞர் நினைவிடம் வரை நடந்தே சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடி நின்று பேரணியில் பங்கேற்பு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். முத்தமிழறிஞர் கலைஞருக்கு தமிழக அரசின் வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். திருச்சியில் கலைஞர் கருணாநிதி சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னையில் இருந்தபடி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுக அமைச்சர்கள், எம்பிக்கள், மூத்த தலைவர்கள் என அனைவரும் மரியாதை செலுத்தினர். செம்மொழி தந்த தலைவருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். அன்பு வணக்கம், அன்பு வணக்கம். முத்தமிழறிஞர் கலைஞருக்கு அன்பு வணக்கம், அன்பு வணக்கம். எங்கள் வணக்கம். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக எம்பி கனிமொழி, கருணாநிதி உள்ளிட்டோர் மரியாதை. கேரள மாநிலம் வயநாட்டில் 8வது நாளாக தொடரும் மீட்புப் பணி. ராணுவத்தினர், வன அதிகாரிகள், மோப்ப நாயுடன் இறுதிக்கட்ட மீட்புப் பணி தீவிரம். வங்கதேச தலைநகர் டக்காவிற்கு நிறுத்தி வைக்கப்பட்ட இந்திய விமான சேவைகள் மீண்டும் தொடக்கம். ஏர் இந்தியா, விஸ்தாரா, இண்டிகோ விமானங்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. சொத்து குவிப்பு வழக்குகளில் இருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் விடுவிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கு. தாமாக முன்வந்து விசாரணைக்கு அடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. நீலகிரி கோக்கால் பகுதியில் கடந்த மாதம் பெய்த கனமழையால் குடியிருப்புகள் சரிந்து விழுந்த சம்பவம். புவியியல் வல்லுநர்கள் குழு இன்று ஆய்வு செய்வதாக அறிவிப்பு. தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பி ஆன்லைன் ட்ரேடிங் என்ற பெயரில் அம்பத்தூரைச் சேர்ந்த நபரிடம் 1,20,00,000 ரூபாய் மோசடி. பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் பேரில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் கைது. நாகர்கோவில் அருகே முறைகேடாக 25க்கும் மேற்பட்டோருக்கு பத்திரப்பதிவு. சார் பதிவாளர் உட்பட 5 பேரை கைது செய்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. மேட்டுப்பாளையம், உதகை இடையேயான மலையரயில் சேவை 6 நாட்களுக்கு பின் மீண்டும் தொடக்கம். கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவு சரி செய்யப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் உற்சாக பயணம். சூடுபிடிக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தல் களம்.
ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபர் வேட்பாளராக டிம் வால்ஸ் அறிவிப்பு. இந்திய அதிகார அமைப்புக்கு பாரிஸில் இருந்து வினேஷ் போகத் செய்தி அனுப்பியுள்ளார். ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் பதக்கத்தை உறுதி செய்ததை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ஆதரவு. இலங்கைக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை சமன் செய்யுமா இந்தியா? கொழும்புவில் இன்று பிற்பகல் நடைபெறும் கடைசி ஒருநாள் போட்டியில் வெல்ல இந்திய வீரர்கள் முனைப்பு.